குடியரசு துணைத் தலைவர் பொறுப்பிலிருந்து ஜெகதீப் தன்கர் திடீரென விலகியது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த சூழலில் புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. August 2027, subject to divine intervention. 2027 ஆண்டு ஆகஸ்ட் மாதம்தான் ஓய்வு பெறுவேன் என தெரிவித்த சில நாட்களிலேயே குடியரசு துணைத் தலைவர் பதவியை ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்தது பல்வேறு யூகங்களை கிளப்பியுள்ளன. உடல்நிலை காரணமாக ராஜினாமா செய்வதாக ஜெகதீப் தன்கர் நேற்று முன்தினம் அறிவித்தார். இதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று ஒப்புதல் அளித்தார். உடல் நலனை காரணமாக அவர் தெரிவித்த போதும் பாஜகவில் மூத்த தலைவர்களுடன் அவருக்கு இருந்த முரண்பாடு மற்றும் எதிர்க்கட்சிகளிடம் தன்கர் காட்டி வந்த நெருக்கத்தால் ஏற்பட்ட அழுத்தமே பதவி விலகலுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி மாநிலங்களவையில் ஜெகதீப் தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பாஜகவின் மூத்த தலைவர்கள் சிலர் தன்கருக்கு ஆதரவாக குரல் கொடுக்காததில் இருந்து பிரச்சனை தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. அதேபோல எதிர்க்கட்சிகளிடம் ஜெகதீப் தன்கர் பாரபட்சம் காட்டுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அண்மையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எம்பி பதவியில் கூட இல்லாத ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்தது பாஜகவில் அதிர்வலையை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதேபோல டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் எரிந்த நிலையில் பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்காதது குறித்து ஜெகதீப் தன்கர் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்றம் கால வரம்பு நிர்ணயித்த விவகாரத்திலும் ஜெகதீப் தன்கர் தனது அதிகார வரம்புகளை மீறி நடந்து கொண்டதாக மத்திய அரசு அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கொலிஜியம் அமைப்பை நீர்த்து போகச் செய்யும் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கச் செய்ய ஜெகதீப் தன்கர் எடுத்த முயற்சியால் மத்திய அரசு உச்சகட்ட அதிருப்தி நிலையை அடைந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் காரணமாக பாஜகவுக்கும் ஜெகதீப் தன்கருக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டதே திடீர் பதவி விலகலுக்கு காரணம் என சொல்லப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா செய்த அடுத்த 60 நாட்களுக்குள் புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்வு செய்ய வேண்டும் என்பதால் அதற்கான பணிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் மும்முரம் காட்டி வருகிறது. விரைவில் புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த தேர்தலில் நாடாளுமன்ற இரு அவை உறுப்பினர்களும் வாக்களிக்க உள்ளனர். புதிய குடியரசு துணைத் தலைவர் 5 ஆண்டுகளுக்கு பதவியில் நீடிக்க உள்ளார். இந்நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவருக்கான ரேஸ் தற்போது முதலே தொடங்கிய நிலையில் கட்சிக்கு விசுவாசமான ஒருவரை வேட்பாளராக நிறுத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோரின் பெயர்கள் அடிபடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல காங்கிரஸ் தரப்பில் சசி தரூர் உள்ளிட்டோரை வேட்பாளராக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது.